நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக சுதர்ஷனா. இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஆங்கில ஆசிரியர் ஜெயந்தி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்ற வருடம் ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் வாங்கிய பிரியதர்ஷினி மற்றும் சூரிய பிரகாஷ் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். மேலும் மாணவர்கள் கீழ்கண்ட தொலைபேசியின் கால் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க கேட்டுக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மேம் வணக்கம். முதல்ல ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சவாலான ஒரு பேப்பர், லென்த்தியான பேப்பர். இதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம் அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஆக்சுவலி என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில பாடம் என்று எடுக்கும்போது நம்ம பயம் இருக்கக்கூடாது. ஐயோ ஆங்கில பாடம் என்று எப்போவுமே நம்ம இருக்கிற மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி என்கவுண்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆங்கிலமும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இங்கிலீஷ் 1 பொறுத்த மட்டும் 100 மார்க்ஸ் பேப்பர். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 30 மார்க்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸில் ரொம்ப தரவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மற்ற ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டாக அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 80 and above எடுக்கலாம். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம், ஐ எம் டாக்கிங் ஈவன் அபவுட் தமிழ் மீடியம் பசங்க. synonyms, antonyms and the objectives அவங்க ஃபுல் தரவாக இருக்கணும். அண்ட் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிவைடட். செக்ஷன் 1 10 மார்க்ஸ், செக்ஷன் 2 10 and then 10, ஸோ 30. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனி 10 out of 12. பசங்க தவறுதலாக ஆல் த 12 ஆன்சர் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் 2 ராங் ஆகிட்டு லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தால் அப்போது அந்த ஆர்டர் பிரகாரம் தான் கரெக்ஷன் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் பிரகாரம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஓன்லி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பசங்க கூட கண்டிப்பாக டெஃபினட்டாக 80 and above ஸ்கோர் பண்ணலாம். ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்ல தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து ராவ்யா. ராவ்யா வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க ராவ்யா, உங்க கேள்வி. வேடந்தாங்கல் வாஸ் an exceptional place. இது எக்ஸெப்ஷனல்ல எனக்கு சினானிம்ஸ் தெரியணும், எக்ஸெப்ஷனலுக்கு என்னன்னு. ஓகே. அதுக்கப்புறம் ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல ஓவர்வெல்மிங்க்கு எனக்கு என்ன சினானிம்ஸ்னு தெரியணும். ஓகே. அந்த அப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா காவ்யா? எக்ஸெப்ஷனலுக்கு எக்ஸலன்ட், குட், எக்ஸ்ட்ரார்டினரி, அன்யூஷுவல். ஓகே. அந்த எக்ஸெப்ஷன் ஓவர்வெல்மிங்க்கு இம்பார்ட்டன்ட், ஓவர்ஃப்ளோவிங், கிரேட், ஓவர்பவரிங். ஓவர்வெல்மிங்க்கு அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு மேடம். The rhythm of the song was fast. Hello, சொல்லுங்க. The rhythm of the song was fast and அதுக்கப்புறம் என்ன வரணும்னு தெரியணும். ஓகே. அப்புறம் ஜெனரலுக்கு ஆப்போசிட் தெரியணும். ஓகே. அடுத்த ஜெனரலா இப்போ அவங்க சினானிம்க்கு இந்த ஆப்ஷன் தானா? ஆக்சுவலி சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த பேசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்கிற வேர்ட்ஸ் தான் வரும். பட் ஸ்டில் அந்த பேசேஜுக்கு சூட்டபிளாக இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ வாட் எவர் இஸ் ரெலவென்ட் டு த சென்டென்ஸ் ப்ளீஸ் சூஸ் ஒன்லி தட். ஓகே. அடுத்ததா சூர்யா, இப்போ நீங்கள் இங்கிலீஷில் அதிக மதிப்பெண்கள் சென்ற வருடம் வாங்கியிருக்கீங்க. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்குது. இந்த கிராமர் பார்ட்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இந்த கிராமர் பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஸ்கூலில் மோஸ்ட்டாக ரிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அது வரைக்கும் பண்ணால் போதும். ப்ளஸ் இந்த கொஸ்டின் டேக்ஸ் இது வரும்போது நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நீங்கள் நெகட்டிவ் டேக் எழுதணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்ததுன்னா பாசிட்டிவ் டேக் எழுதணும். நெக்ஸ்ட்டு சிலபிஃபிகேஷனில் அவங்களுக்கு 3 கொடுப்பாங்க. இந்த 3ல் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை எடுங்க. கஷ்டமான சென்டென்சஸ் எடுக்க தேவையில்லை. ஈஸியாக இருக்கிறத நீங்கள் சிலிபிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு சிலபிலையும் மினிமம் ஒரு வவலாவது இருக்கணும். இட் இஸ் கம்பல்சரி, ஒரு வவல் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை நீங்கள் மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எது தெரியுமோ அது அட்டன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் போன வருஷம் மாடல் பேப்பர்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் கிராமரில். இதை தான் நானும் பண்ணேன். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக மதுரையிலிருந்து வாஸ்னிகா. வாஸ்னிகா வணக்கம், உங்க கேள்வி என்ன? மேம், நான் எனக்கு ஆண்டனிம்ஸ் அண்ட் சினானிம்ஸ் கைட்ல இருந்து படிச்சா போதுமா, இல்லனா புக்ல உள்ள இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கா?
சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் புக்குள்ள என்னுடைய அட்வைஸ் வந்து தயவு செஞ்சு கைடை வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா கைட்லேயே ரொம்ப நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிஃபரபிள் ஒன்லி டு த டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சினோனிம்ஸ் படித்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். அண்ட் ஒன் மோர் திங், இது சூர்யா சொன்ன மாதிரி சூஸிங் த questions is very important. என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நம்பர் 13th question நான் வந்து பசங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்களுக்கு தயவு செஞ்சு அட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ரீஃப்ரேம் த சென்டென்ஸ் யூஸிங் தி அண்டர்லைன்ட் வேர்ட் as a verb or a noun or adjective. அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது ஆப்ஷன்ஸில் விடுடுங்க. அது அப்புறம் அந்த ஃப்ரேசல் வேர்ப் அண்ட் சிலிபிஃபிகேஷன் அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தால் தயவு செஞ்சு அதை அட்டம் பண்ணாமல் மீதி இருக்கிற 10 questions அட்டம் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பிரியா, இப்போ சூர்யா வந்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பற்றி சொல்லியிருந்தார். இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் டீடைல் செக்ஷன் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த நான் டீடைல் செக்ஷனுக்கு நீங்கள் எப்படி தயாரானீங்க? ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ், சூஸ், பேராகிராஃப் எல்லாம் 5 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பார்க்கலாம். பேராகிராஃப் கேரக்டர்ஸ் ஸ்பீக்கர்னு இருக்குது. அது ஸ்டோரி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் அதில் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சித்ரா. சித்ரா வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? இணைப்பில் இருக்கீங்களா சித்ரா? ஓகே மேம், அடுத்ததாக வந்து இப்போ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பற்றி மாணவர்கள் கேட்கறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு வேர்ட்கே 2-3 சிமிலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு வேளை கொடுத்தா மாணவர்கள் அப்போ எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க? மோஸ்ட்லி 90% அது இப்படி நடக்காது. அப்படி நடந்தாலும் எங்களுக்கு கீ கொடுக்கும்போது மேபி போத் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கரெக்ஷன் டைமில். பட் விச் இஸ் த க்ளோசஸ்ட் மீனிங் அதுதான் நீங்கள் எடுக்கணும் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஞ்சம் டஃப் ஃபார் த சில்ட்ரன். அதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த ஜென்ரல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் லைக் அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டஃபர். இப்போ ஆக்சிமோரான் அதாவது இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது, ஹைப்பர்பலே. பட் மெயினாக தே ஹாவ் டு நோ வாட் இஸ் சிமிலி, மெட்டஃபர் அண்ட் அலிட்ரேஷன். ஜஸ்ட் டு கிவ் அ க்ளூ ஃபார் த வீக் ஸ்டூடெண்ட்ஸ், சிமிலி வந்து அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டினுடைய இதிலே லைக் ஆர் ஆஸ் அது வந்தால் தே ஆர் த க்ளூ வேர்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் சிமிலி. அது வரலன்னா மெட்டஃபர். அந்த மாதிரி அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அலிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் த ரிப்பீட்டட் லெட்டர் இன் த சேம் சென்டென்ஸ். அந்த மாதிரி ஆக்சிமோரான் பார்த்தீங்கன்னா 2 opposite words coming in the same like harmonic cacophony in the poem Shilpi. அப்போது ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங். ஹார்மனினா பீஸ், கேக்கோஃபனினா இஸ் an unpleasant sound. ஸோ அந்த மாதிரி வரும்போது they can easily identify and write oxymoron. So these are little clues. Think பண்ணி கண்டிப்பாக அவங்களால 80 and above கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ராகுல். ராகுல் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? மேடம் ஸ்பாட் த எரர் எப்படி மேடம் எழுதுறது? ஓகே, ஸ்பாட் த எரருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸ்பாட் த எரர் மோஸ்ட்லி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வேர்ப்ஸ், டென்ஸ். அதில் தான் மோஸ்ட் ஆஃப் இட். லைக் ஆக்சுவலி ஸ்பாட் தி எரர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ரூல்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஒன் ஆஃப் வந்தா இட்ஸ் கண்டினியூஸ் வித் ப்ளூரல். இப்போ நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ். அப்போது அவங்க அந்த இடத்துல வந்து தே ஷுட் நோ ஒன் ஆஃப் இஸ் ஃபாலோட் பை ப்ளூரல். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் எரர்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. கொஸ்டின் டேக்ஸில் இருக்கலாம், வேர்ப்ஸு, டென்சஸ். ஸோ தே ஹாவ் டு அண்ட் சம்டைம்ஸ் ப்ளூரல். I arranged all the furnitures properly. So furniture உடைய plural furniture தான் உங்களுக்கு தெரியணும். hair உடைய plural hair தான். It is not hairs. So அந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி they have been drilled in the class. இது ஸ்பாட் எரர் புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. It's not like that. ஜெனரலாக கேட்கலாம் 90% from the book only. அடுத்ததா சூர்யா, நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு குவைட் லென்த்தி பேப்பராக தான் இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதுங்க. அது எழுதுறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் டைம் மோஸ்ட்டாக சேவ் ஆகும். உங்களுக்கு எது தெரியலையோ அது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் எழுத பாருங்கள். சப்போஸ் அது தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு நடுவில் வரும்போது அதையும் எழுதிடுங்க. அப்போ போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அப்போ போஸ்ட்போன் பண்ணால் அப்போது மறக்க உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எது உங்களுக்கு தெரியுதோ அது எழுதுங்க. அண்ட் மெமரேட்டர் அது வந்து நீங்கள் கொஞ்சம் அதுக்கே தனியாக டைம் இது ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா மெமரேட்டருங்கிறது ஈஸியாக ஃபுல் 5 மார்க்ஸ் வர ஒரு செக்ஷன் தான். ஸோ மெமரேட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுனா கூட அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு தெரியுதோ அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் தானாகவே மேனேஜ் ஆகும். தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து கார்த்திக். கார்த்திக் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? எனக்கு வந்து இப்போ போயம்ல இருந்து எது வரும், அப்புறம் பொயட்டிக் லைன்ஸ்ல இருந்து ஆன்சர் பண்ணணும்ல, அதுல இருந்து கொஞ்சம் டவுட் இருக்கு. அது எப்படி? ஓகே,
போயம் வந்து எந்த போயட்ரி கேட்பாங்க, அது மாதிரி போயம்ல இருந்து வர क्वेश्चंसக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? பட் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இருக்கிறதே மெமரி போயம் 4 தான். அதில் அவங்க வந்து 3 தரவானா போகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து வி ஹேவ் 7 ப்ரோஸ். அதில் வந்து அவங்க எனி 4 படித்தா போதும். ஏன்னா அதுலேயும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 தரவு ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஃபுல் 5 மார்க் வாங்க முடியும். இன்னொரு அட்வைஸ் வந்து இட் இஸ் ஒன்லி அ பேராகிராஃப் ஆன்சர். ஸோ டோன்ட் பிரேக் இன்டு பேராகிராஃப்ஸ், டோன்ட் பி ரைட்டிங் சப் ஹெட்டிங்ஸ், அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இஃப் இட் இஸ் 100 words யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் டு 100 words. டோன்ட் மேக் இட் லென்த்தி அண்ட் டோன்ட் ஸ்கிரிபிள். அந்த மாதிரி நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேராகிராஃப் ஆன்சர். முதல்ல தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மோனிஷா. மோனிஷா வணக்கம், உங்க கேள்வி என்ன மோனிஷா? ஹலோ, என் பேர் மோனிஷா. என் சிஸ்டர் வந்து 10th எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு வந்து கிராமர் இஸ் வெரி டஃப் ரைட்டிங் கிராமர். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கிராமர் வந்து புக்கில் இருக்கிறத படித்தா இட்ஸ் ஓகேவா இல்லை ஜென்ரலாக கேட்பாங்களா? ஆக்சுவலி 90% புக்லேருந்து படித்தா போதுமா? அதில் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யோசித்து சூஸ் பண்ணி அதில் ஆன்சர் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் ஒன்லி. வெரி வெரி ரேர் தான் நம்ம வெளியிலேருந்து கேட்குற கேள்விங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் தரவானா போதும். ஓகே, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஸ்ரீராம். ஸ்ரீராம் வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க ஸ்ரீராம். பேராகிராஃப்லாம் மினிமம் எத்தனை பேஜஸ் மேம் எழுதணும்? பேராகிராஃப் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், பேராகிராஃப் ஷுட் பி வித்தின் 100 words தான். ஏன்னா அங்கே கேள்வியிலேயே ரைட் அ பேராகிராஃப் இன் 100 words தான் கேட்டிருக்கிறாங்க. டோன்ட் பிரேக் பேராகிராஃப்ஸ், டோன்ட் கிவ் சப்டைட்டில்ஸ். இட் ஷுட் பி ஒன்லி இன் 1 paragraph. ஸோ half a page, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் half page மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அடுத்ததா பிரியா. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பரை நீங்கள் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்ஸ் போட்டு எழுதலாம். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். வேர்ட்ஸ் எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரைக் கட் பண்ணி எழுதாமல், சப்போஸ் தப்பாக எழுதிட்டிங்கன்னா ஓவர் ரைட்டிங் இல்லாமல் இப்போ கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எழுதலாம். மேலே எழுதுனா புரியாது, அது ரவுண்ட் பண்ணி தப்பு தான் போடுவாங்க. கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, கலர் பென்ஸ் ப்ளூ அண்ட் பிளாக். ஹைலைட் பண்ணோன்னா பிளாக் பெனில் எழுதலாம். மோஸ்ட்லி ப்ளூவில் தான் எழுதணும். ஓகே, இந்த கலர் பென் பற்றி பேசும்பொழுது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்டிங் வருது. அதில் மாணவர்கள் கலர் பென் யூஸ் பண்ணலாமா? இல்லை, கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒன்லி பென்சில் ஷேடிங். எழுதுறது வந்து பெனில் எழுதணும். அண்ட் டூயிங் எனி ட்ராயிங், கலரிங் ஆர் ஷேடிங் ஷுட் பி ஒன்லி இன் பென்சில், நாட் இன் கலர் வித் எனி கலர் பென்சில்ஸ். ஓகே, இப்போ நாளைக்கு மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஈவினிங்குள்ளே அவங்க என்னெல்லாம் படித்தா மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கலாம்? அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி synonyms, antonyms and the 30 marks of objectives. ஸோ இதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக 40 வரும் definite. And if they are able to learn the question answers thoroughly and the poem of course, அது மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் மீதி வந்து they can do surely do. ஏன்னா அது comprehension passage, அந்த பேசேஜ்லேருந்து தான் அவங்க ஆன்சர்ஸ் எலிசிட் பண்ணி அவங்க எழுதணும். ஸோ கண்டிப்பாக they can score above 75 if they are really thorough. ஓகே, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சேலத்திலிருந்து எழிலரசி வணக்கம், உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம். பேராகிராஃப் வந்து சினாப்சிஸும் மாரலும் எழுதலாமா? ஓகே, பேராகிராஃப்க்கு சினாப்சிஸ் மாரல் எழுதலாமான்னு கேட்குறேன். நாட் நெசசரி. அது வந்து அதனால் மார்க் கூடுதலோ இல்லை கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. தே ஒன்லி ரைட் வாட் இஸ் ரெலவென்ட் டு த கொஸ்டின் போதும். இட் ஷுட் பி வித்தின் அ பேராகிராஃப். இவங்க இப்போ பேராகிராஃப்னு சொல்லும்போது நிறைய மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு வந்து அந்த பேராகிராஃப்க்கு கொஸ்டின் ஆன்சர் எழுதாமல் லெசன் சம்மரி அப்படி எழுதிடுவாங்க. அப்படி சம்மரி எழுதுனா அவங்களுக்கு மார்க் அவாய்ட் பண்ணுவாங்களா? அவாய்ட் ஆக்சுவலி நான் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, எது சுலபமாக இருக்கிற அந்த கொஸ்டின் மட்டும் அவங்கள வந்து செலக்ட் பண்ணணும். அங்கே வந்து அட்வென்ச்சர் பண்ண முடியாது நம்ம கொஸ்டின் பேப்பரில். ஸோ வாட் இஸ் ஈஸி, அவங்க எது தரோவாக இருக்கிறாங்களோ அந்த ஆன்சரை எடுத்து தயவு செஞ்சு அதை மட்டும் அவங்க அட்டெம்ப்ட் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் என்னுடைய அட்வைஸ் சாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லெசன், ஐ மீன் சாம் அஃப்கோர்ஸ் இட்ஸ் பேப்பர் 2, அந்த மாதிரி ஒரு லெசன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ விச் எவர் ஈஸி, அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மட்டும் அவங்க அட்டெம்ப்ட் பண்ணால் போதும். பட் ஆஸ் யூ சே இட் ஷுடன்ட் பி வெரி லென்த்தி. அவங்க ஓனாக எழுதுனா கூட இட் ஷுட் பி ரெலவென்ட் டு தி கொஸ்டின். அவங்க ஏதாவது ஒன்று அவங்க இரலவெண்ட்டாக எழுதுனா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கலாம் அந்த மார்க் கட் ஆகிறதுக்கு. ஓகே மேம், அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக நவீன்குமார் வணக்கம், உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க நவீன்குமார். மேம், 2 டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ் பேரா எத்தனை சாப்டர்ஸ் படிக்கணும்? நெக்ஸ்ட் டவுட் வந்து
poetic lines and answer the question வந்து learning materials பார்த்து படிக்கலாமா? ஓகே. ப்ரோஸ் பேராகிராஃப் எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கணும்னு கேக்குறாங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து எந்த ப்ரோஸ் லெசன் எடுத்தாலும் இட்ஸ் ஒன்லி ஒன் பேராகிராஃப் ஆன்சர். அண்ட் அது கூட புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படித்தா போதும். நத்திங் ஃப்ரம் அவுட் சைட். எந்த லெசன் எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும். ஸோ ஒரே ஒரு பேராகிராஃப் ஆன்சர் தரவாயிட்டாலே அதுவே போதும். ஸோ ஒன்லி ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ஓகே. அடுத்ததா சூர்யா, இப்போ வந்து நாளைக்கு மாணவர்கள்லாம் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் எப்படிலாம் தயாரானீங்க? எக்ஸாம் தயாராகிறதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் கொஞ்சம் ½ அன் ஹவர் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கிறத கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் படிக்கிறதுனால நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் படித்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். ப்ரீவியஸாக படித்ததெல்லாம் வந்து மறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து கொஞ்சம் தனிமையில் உட்கார பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாகும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது வரைக்கும் ரீகால் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் படிக்காதீங்க. யார் சொன்னாலும் எது வரைக்கும் படிச்சிங்களோ அது வரைக்கும் மறுபடியும் ரீகால் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்கள் முழு கான்ஃபிடென்ஸ் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது என்னோட அட்வைஸ். ஓகே. சூர்யா வந்து இப்போ பிஃபோர் எக்ஸாம் என்னெல்லாம் பண்ணுவார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் எக்ஸாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்கள் எப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படிலாம் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்போம் நம்ம எதெல்லாம் எழுதணும், கரெக்டாக எழுதணும், தப்பாக எழுதணும். தப்பாக எழுதிட்டோன்னா நம்ம யோசிச்சே இருப்போம், ஐயோ தப்பாக எழுதி. ஸோ அதனால் பேப்பர் திருப்பி செக் பண்ண வேண்டாம், ஆன்சர்ஸ் செக் பண்ண வேணாம், கேட்க வேண்டாம். எழுதின வரைக்கும் எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சித்ரா, வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? மேடம் வணக்கம் சித்ரா, சொல்லுங்க. கிராமர்ல ஃபுல் மார்க் வாங்கினா எப்படி ரெடி பண்ணணும்? ஓகே. கிராமரில் ஃபுல் மார்க் வாங்க நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்களுடைய கிளாஸில் எவ்வளோ ரிவிஷன் கொடுத்துருக்குறாங்களோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இவங்களுக்கு என்ன ஒரு குட் லக்னா அவங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸில் வருது. ஸோ அவங்க அந்த கிராமர் கான்செப்ட் உள்வாங்கி அதை புரிஞ்சுட்டு அதில் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ணி எழுதுனாங்க, கண்டிப்பாக அது கரெக்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா சொன்ன மாதிரி question tag. If it's a negative sentence, it should be a positive tag. A positive sentence, a negative tag. So இது மாதிரி சின்ன clues அவங்க வந்து யோசிச்சு அதை வந்து சூஸ் பண்ணணும். For example, when I say the boy is playing, isn't he? So அது வந்து நெகட்டிவ் டேகாக இருக்கணும். ஏன்னா திஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் க்ளூஸ் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஞாபகப்படுத்தி அவங்க வந்து அந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஹரிதா, வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? மேம், நான் வந்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து அந்த போயம் வந்து செகண்ட் ரிவிஷன்லலாம் ஒரு இது அவுட் ஆஃப் போர்ஷனும் இன்னொரு இது புக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட் ஆஃப் போர்ஷன், அதாவது அந்த கோட் மெமரி கோட்ல இல்லாதது வந்து எழுதுனா 5 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்களா? அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து கேள்விகள் வந்தா மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். எஸ், கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் பெட்டர் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் சூஸ் த ஒன் விச் யூ நோ. ஓகே. அப்படி அவங்க தவறுதலாக அதை அட்டெம்ப்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் போர்ஷன். ஓகே. அடுத்ததாக வந்து இப்போ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஷின்ஸ் நிறையா இருக்குது, ப்ரோஸ் பேராகிராஃப் இருக்குது. இப்போ நாளைக்கு அவங்க ஆன்சர் பண்ணும்பொழுது எங்கேருந்து ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணணும்? நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, யூ கோ அக்கார்டிங் டு த ரோமன் லெட்டர் வைஸ் தான். ஏன்னா வந்து தெரியாதது வந்து நம்ம வந்து அப்புறம் வேணால் எழுதலாம். ஆனால் என்ன இதில் என்ன மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் எழுதுகிறோன்னு சொல்லிட்டு அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து மறந்துட்டா அவங்க அதை எழுதலை அவங்க ஞாபகப்படுத்தி திருப்பி அவங்களுக்கு எப்போ அந்த ஆன்சர் ஞாபகம் வருதோ அவங்க உடனே அங்கே அதை எழுதிடணும். சம்டைம்ஸ் அதை விட்டு போய் தான் அது எல்லாமே ஆப்ஷன்ஸ்னால அந்த சம்டைம்ஸ் வி மிஸ் அவுட் த கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் இங்கிலீஷ் 1 பொறுத்த மட்டும் தே ஹேவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் ரிவைசிங். வித்தின் 2 hours கண்டிப்பாக அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த ரிமைனிங் ½ அன் ஹவர் I advise all students to revise the question paper and see if they completed all the Roman letters according to the section wise. அந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக பண்ணணும். இல்லைனா there are chances எல்லாமே objective questions. So 75% of the paper objective. So they have to concentrate every nook and corner of the question paper. அடுத்ததா இப்போ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மாணவர்கள் செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன மேம், அதெல்லாம் அவங்க எப்படி தவிர்க்கலாம்? இங்கிலீஷ் 1 ஃபர்ஸ்ட் பேப்பர் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் அவுட் சைட் த டெக்ஸ்ட் புக்.
அது வந்து அவங்க கண்டிப்பாக அதை நல்லா படித்து உள்வாங்கி, ஏன்னா அது 10 மார்க் ஆன்சர், அது அவங்களால அதை வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ தே ஹேவ் ஃபுல் மார்க். இதில் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் கரெக்ஷனில் வந்து வி கிவ் ஃபுல் மார்க். ஸ்கூல் கரெக்ஷனில் நாங்கள் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கறதில்ல. பட் இன் தட் கவர்மெண்ட் பேப்பர்ஸ் வி கிவ் full mark for comprehension passage, it would be a poetry paraphrase, whatever it may be, அவங்களுக்கு வந்து அந்த full mark. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து when it's outside the textbook அவங்க அதை omit பண்ணக்கூடாது. comprehension passage ஆகட்டும், appreciation questions, quote from memory, and especially in paper 1 advice பண்ணுறது வந்து they have options, picture comprehension, composition or translation. Only if the student is thorough with the translation, please attempt that. ஏன்னா அது ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எழுதணும். அது அவங்க தரோ இல்லைன்னா தயவு செஞ்சு பிக்சர் பார்த்துட்டு அதுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். அண்ட் பாயிண்ட் வைஸ், டோன்ட் ரைட் இன் a paragraph. தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சினோஜ் வணக்கம், உங்க கேள்வி என்ன? கிராமர்ல அதிகமா எதுங்க வரும்? கிராமர்ல அதிகமா எதுல இருந்து கேட்பாங்கன்னு கேக்குறாங்க. Grammar, almost everything, question tag, verbs, tenses, prepositions, articles, எல்லாமே actually the whole book they have to cover. அதில் வந்து everything carries only 1 mark. ஆனால் அவங்க வந்து எல்லாத்துலேயும் தரவாக இருக்கணும். So if you take for example articlesனா they should know a and the எங்கே வருது, before a vowel, it's a vowel sound. ஸோ அது வந்து அவங்க சொல்லும்போது அந்த 3 ஆப்ஷன்ஸில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். ஓகே. Even if 1 mark goes, it's really a loss for the child. இப்போ இறுதியா ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாணவர்கள் எதெல்லாம் படிக்கணும்? கண்டிப்பாக objectives கான்சென்ட்ரேட் பண்ணுங்க and your paragraph answer with your memory poem. இது பண்ணாலே definitely they will get 50 and above. ஓகே, கண்டிப்பா நீங்க மூவரும் சொன்ன டிப்ஸ் மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். ஆசிரியர் மற்றும் இரு மாணவர்களுக்கு நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.